வளர்ச்சியோட எனக்கு அது இணக்கமா இருந்து ஒரு 5 வருஷம் இருக்கிற இடக்காரெல்லாம் கொண்டு வந்து வாங்கி செல்வம் குறைச்சி இன்னைக்கு திமுக இவ்வளவு பொருளாதாரமா வளர்ச்சியா இருக்கிறது காரணம் என்ன? அதுக்கு பாஜக 99 வார்த்தை நாங்க கவர்மெண்ட் நடுங்கட்டில 1 வருஷம் 13 மாசம் இருந்துட்டு அன்னைக்கு வந்தது கூட இடம் ஒரு சாமி ஆமா அவர் ஒரு தவறான வழிகாட்டு சொல்லி ஒரு ஓட்டுல அன்னைக்கு கொண்டு வந்து நான் போனா திருப்பி வந்து நாங்க பெரிய வரலாற்று பிழைய இன்னைக்கு ஆச்சு செஞ்சதோட விளைவு என்ன? 14 வருஷம் இந்த பாஜக மத்திய அரசு திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இந்த மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூரில் தொடங்கி தொடர்ச்சியாக நேற்று தினம் சிவகங்கை மாவட்டம் வரை கிட்டத்தட்ட 40 தொகுதிக்கு மேற்பட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்து வருகின்றார். நாளுக்கு நாள் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய எழுச்சி தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சியை உண்டாக்கி இருக்கின்றது. இனி தேர்தல் நடைபெற்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்ற நிலையில தான் இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு இன்றைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களம் இருக்கின்றது என்ற கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள் செய்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் பாஜகவுடைய நிலையை எடுத்து சொன்னேன். என்னவென்று சொன்னால் 98 முதலாக பாஜக மாண்புமிகு பிரதமர் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு எங்களுடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் தன்னலம் கருதாலும் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று மகத்தான கொள்கையோடு வாழ்ந்து மலைந்த மகத்தான தலைவி. அந்த தலைவி தான் எங்களை பொறுத்தவரை நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற தெய்வம். அப்படி இருந்த நேரத்தில் 98 ஆட்சியில் நாங்கள் பங்கு பெற்று இருந்தாலும் தமிழ்நாட்டு நலன் கருதி சில பிரச்சனைகளை மையப்படுத்தி அங்கே பேசுகின்ற நேரத்தில் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் வெளியே வந்து விட்டோம். பாஜக கூட்டணி வைத்தால் திமுக நல்ல கட்சி, திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்தால் பாஜக நல்ல கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தால் அது தீண்டத்தகாத கட்சியா என்ற கருத்தின் அடிப்படையில் தான் நான் பேசினேன். அது இன்றைக்கு தீர்த்து கூறப்பட்டுள்ளது. பாஜக வேண்டுமென்றால் திமுகவுக்கு வேண்டுமென்றால் பாஜக நல்ல கட்சி, நாங்கள் கூட்டணி வைத்தால் தீண்டத்தகாத கட்சி என்ற கருத்தில் தான் நான் பேசினேன். தவிர என்னுடைய கருத்து முழுவதுமாக தீர்த்து கூறப்பட்டுள்ளது என்பதை நான் தெரிவித்துள்ளேன்.